திருச்சி கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் சர்ச்சைக்குரிய ஹிந்தி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு எழுந்ததால் சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை ரயில்வே அகற்றியிருக்கிறது. திருச்சியில் சர்ச்சைக்குரிய ஹிந்தி பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தவியத்வார் என்ற பெயர் மும்மொழியிலும் எழுதப்பட்டிருந்த பெயர்களும் அகற்றப்பட்டிருக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்ததுடன் திமுகவினரும் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் பழனிசாமி, தமிழிசை உள்ளிட்டோரும் ரயில்வேயின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் திருச்சி கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் சர்ச்சைக்குரிய அந்த ஹிந்தி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே அந்த சர்ச்சைக்குரிய ஹிந்தி பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு, என்ன தகவல்? சற்று நேரத்துக்கு முன்னதாக திருச்சி ஜங்ஷன் ரயில்வே மேலாளர் அலுவலக வாயில் அமைக்கப்பட்டிருந்த அந்த புதிய ஆர்ச்சுக்கு மேலே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 பெயரிலும் பொறிக்கப்பட்ட அந்த பெயர் பலகைகள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழில் உள்ள, அதாவது ஹிந்தியில் உள்ளதை அப்படியே மொழிபெயர்த்து தமிழில் எழுதியிருந்த பெயரையும் முதலில் நீக்கினர். தற்பொழுது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் உள்ள பெயர் பலகைகளையும் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டனர். ஏற்கனவே இது தொடர்பாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மதியம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினர். அந்த கல்வெட்டில் ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ள பெயர்களை அழித்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவிட்டனர். பல்வேறு மிக முக்கியமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் ரயில்வே கோட்ட அதிகாரிகளிடம் நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் விரைவில் தமிழ்நாடு மக்களின் மனதில் அவர்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் உடனடியாக அவர்கள் விரும்பும் வகையில் அந்த தமிழுக்கு உரிய அந்த பெயர், அதாவது ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் ஆர்ச்சுக்கு மேலே பொறிக்கப்பட்டுள்ள உரிய தமிழ் பெயர் பொறிக்கப்படும் என தெரிவித்திருந்தாங்க. உடனடியாக கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலக வாயில் மூடப்பட்டது. தற்பொழுது அவர்கள் அந்த அதிகாரிகள் அதற்கான அந்த பெயர் பொறிக்கப்பட்டுள்ள அந்த பலகைகளை மேலே எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை அகற்றிவிட்டனர். 3 நாட்களுக்குள் மீண்டும் தமிழில் அதில் பெயர் உண்மையான, அதாவது அவர்கள் இந்தியில் என்ன பெயர் வைக்கிறார்களோ அதற்கான உரிய தமிழ் பெயர் அதில் பொறிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் அந்த பகுதியில் தற்பொழுது ரயில்வே பாதுகாப்பு படையினரும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் எந்தவித போராட்டத்துக்கும் யாரும் வந்தாலும் அதற்கான பாதுகாப்பு பணியிலும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். பிரியதர்ஷினி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது அந்த ஹிந்தி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. புதிய பெயர் இன்னும் சில நாட்களில் பரிந்துரை செய்யப்பட்டு அது பொருத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.